எதிராக இறங்கியிருக்காங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ண நாங்கள் என்ன பாவம் செய்தாங்க இந்த சர்ச்சுக்குள்ள ஒன்று குண்டு வைத்தவங்க. குண்டு வைத்தது யாரு? அதை வைத்த சொன்னது யாரு? என்ற 22 வயசு மகள் ஒரு பட்டதாரி இழந்துட்டேன். எனக்கு ஒரு கண்ணால் ஒரே தண்ணி ஓடி கொண்டிருக்கு. அங்கே சர்ச்சில் குண்டு அடிச்சோடு நம்மளை மோசமாக இருக்கிறேன். கழுத்துக்குள்ள சண்டம் இருக்குது. நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? நம்ம ஒரு வேலைகள் கை முறிஞ்சிருக்கு. என்ற பிள்ளைக்கு என்ன நீதி? இது வரைக்கும் மரண சர்டிஃபிகேட் இல்லை. 7 வருஷம் என்ற பிள்ளை இழந்துட்டு நான் இது வரைக்கும் திரிகிறேன். ஒரு நீதி இவருக்கு கிடைக்காதா? குண்டு வைக்க சொன்னாரு. குண்டு வச்சவங்க யாரு? இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? சரியான நீதி எல்லாம் கிடைக்க வேணும். நான் போகாத இடம் எல்லாம் போயிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே? அது கொழும்புக்கு போகாத இல்லை இடம் இல்லை. இந்த மரண சர்டிஃபிகேட் தேடி எல்லாரும் ஜேம் அப்படிங்கன்றாங்க. நான் ஒரு தமிழ், எனக்கு கொழும்புல யாரும் தெரியும்? சிங்களம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்தே ஆகணும். இந்த குண்டு வடித்த பின்னுக்கு யார் இருக்காங்க வச்சதுக்கு பின்னுக்கான்னு சொல்லி எனக்கு கண்ட புள்ளட மரண சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கைக்கு கிடைக்கல. 7 வருஷம் முடிஞ்சு. இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட நபர்களாகவும் பாதிக்கப்பட்ட இரு சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே சிவில் சமூக அமைப்புகளாக, மனித உரிமை பாதுகாவலர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்ததற்கு 2 நோக்கங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது நோக்கம் என்னவென்றால், அரசு முன்னெடுக்கின்ற இந்த விசாரணை பொறிமுறையானது சுதந்திரமானதும் நீதியை நோக்கி பயணிக்கின்றது என்பதனையும் நாங்கள் நம்புகின்றோம், வரவைக்கின்றோம். அந்த முயற்சிக்கு பாதிக்கப்பட்டவர்களாகவும் பாதிக்கப்பட்ட சமூகமாகவும் அரசுடன் கைகோக்கின்றோம் என்ற செய்தியை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கின்றேன். அதே போன்று தற்போது அரசினுடைய விசாரணைகளும் அது சார்ந்து நீதிமன்றத்தில் அரச புலனாய்வு மற்றும் தீவிரவாத தடுப்பு பிரிவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கைகள் ஆதாரங்களின்படி இந்த நாட்டிலே ஒரு அதிகாரத்தை பற்றிக்கொள்வதற்காக அப்பாவி மக்களை கொன்று குவித்தது யார் என்ற யதார்த்தங்கள் வெளிவந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இதனை இல்லாது ஒழிப்பதற்கு அல்லது இந்த விசாரணையை முற்றுமுழுதாக மூடி மறைப்பதற்கு இந்த குற்றத்தை செய்த அரசியல்வாதிகளும் அதற்கு உடந்தையாக இருந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகளும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அல்லது அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னாள் அரசியல்வாதிகளும் காவி உடை போர்த்திய
காண்டுமிராட்டித்தனத்தை செய்யக்கூடிய மத தலைவர்களும் இந்த விசாரணையை வேறு திசை திருப்புவதும் அல்லது மக்களை அரசுக்கு எதிராக ஒன்று திரட்டும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை வன்மையாக பாதிக்கப்பட்ட சமூகமாக பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே நேரம் அரசுக்கு நாங்கள் இந்த இடத்தில் சில பரிந்துரைகளை முன்வைக்க விரும்புகின்றோம். ஒன்று, முதலாவது அரசாங்கம் இந்த விசாரணையை சுயாதீனமாக எந்த ஒரு தலையீடுமின்றி முன்னெடுக்கப்பட வேணும். இந்த விசாரணையினுடைய முடிவுகள் மிக விரைவில் அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாக இந்த குற்றத்தை இந்த தீவிரவாத செயலை செய்த யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை நாங்கள் முதலாவது வேண்டி நிற்கின்றோம். ரெண்டாவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசு இந்த புத்த மதத்த தலைவர்களோ அல்லது புத்த மதத்தை மையப்படுத்தியோ அல்லது அரசியல் பின்புலத்தை மையப்படுத்தியோ இந்த விசாரணையை வேறு திசைக்கு திருப்புவதோ அல்லது இந்த விசாரணையினுடைய சுயாதீனத்தன்மை இல்லாமல் ஆக்கிற முயற்சியை அரசாங்கம் ஒரு நாளும் செய்யக்கூடாது என்பதனை நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். மூன்றாவது, இந்த விசாரணை முற்று பெற வேணும். மிக விரைவில் நீதிமன்றத்தில் இதற்கான நடைமுறைகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பை துரிதப்படுத்த வேணும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இது பிற்படுத்துகின்ற போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி மறுக்கப்படும் என்பதனையும் நாங்கள் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று மிக முக்கியமாக சுரேஷ் ஆலி, பிள்ளையான் போன்றவர்கள் சட்டத்தால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் விடுவிக்கின்ற போது அவர்களை கொலை செய்வதற்கு அல்லது அவர்களை கொலை செய்வதனூடாக இருக்கின்ற ஆதாரங்களை அளிப்பதற்கான சக்திகளும் வெளியிலே இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஆகையால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற அனைத்து உண்மைகளும் அனைத்து ஆதாரங்களும் அரசு சட்ட ரீதியாக திரட்டி அதன் வாயிலாக இந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த பல மக்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று பல பேர் காயங்களோடும் விசேட தேவைக்குள்ளாக்கப்பட்டவர்களாகவும் பல பேர் உளரீதியாக ட்ரோமா நிலைமைக்கு போனவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பொருளாதாரம், சமூக ரீதியான செயற்பாடுகள் அனைத்துமே மட்டுப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட வலுவிழக்கப்பட்ட நபர்களாக நிற்கின்றார்கள். அரசு அவர்களுக்கான அனைத்து சேவைகளையும் துரிதப்படுத்தி அவர்களுக்கான நிவாரணத்தையும் சாதாரண ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போகிறதுக்குமான ஏற்பாட்டை துரிதப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் தங்களை தீவிர செயலில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக முஸ்லிம் சமூகம் எப்படி ஒரு தீவிரவாத சமூகமாக பிரேம் பண்ணப்பட்டுச்சோ அப்பாவி முஸ்லிம்களை 7-8 வருடம் உள்ளுக்கு எந்த ஒரு தண்டனையும் செய்யாமல் தண்டனை அனுபவிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அரச புலனாய்வு பிரிவினரால் பின்தொடர்வது, விசாரணைக்குட்படுத்தப்படுவது, அவர்களுக்கான அச்சுறுத்தல்கள் நிகழ்த்தப்படுவது, இது அனைத்தும் நிப்பாட்டப்பட வேண்டும். சட்டத்தின்பால் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் அவர்களை நிறுத்தி சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்பாவிகளை துன்புறுத்துவது, மிரட்டுவது அல்லது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருந்து தனிமைப்படுத்தி அவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுத்துவது என்பதனை ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது எந்த அரசு எந்த திணைக்களம் செய்தாலும் அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று திரள்வோம், இவ்வாறான போராட்டங்களை மேற்கொள்வோம் ஜனநாயக ரீதியாக. ஃபைனலாக இதற்கான இன்வெஸ்டிகேஷன் அனைத்தும் நிறைவுபட வேண்டும். நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போன்று இந்த செயலை செய்வதற்கு, இந்த செயல் திட்டத்தை தீட்டுவதற்கு எந்த நாடு, எந்த அரசியல் இதுக்கு பின்புலமாக இருந்ததோ அந்த உண்மைகளும் வெளிக்கொண்டு வர வேணும் என்பதற்காகவே நாங்கள் இன்று இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இது தொடர்பாக எங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கின்றோம். நன்றி. ரைட். சமூகத்தை சேர்ந்தால்தான் இந்த குண்டு தாக்குதலில் கிறிஸ்தவ சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சோ அதே போல் முஸ்லீம் சமூகமும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த பிடிஏ கண்டு இப்போது எல்லாரும் பயப்பட்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த 7 வருஷ காலமாக நாங்களும் இந்த பிடிஏயோட போராடி கொண்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட எங்கள் ஆட்கள் விடுதலை செய்யப்படலை, ஒரு பிணை கூட கிடைக்கல. ஏன் பிடிஏ என்று சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கே அது எதிராக திரும்பி அவங்க இப்போ எல்லாரும் திரும்பி ஓடிக்கொண்டிருக்காங்க.
நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்துட்டு தகப்பன் இல்லாமலுக்கு உறவுகள் இல்லாமலுக்கு நாங்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கும் கட்டாயம் இந்த 7 வருட காலத்துக்கு பிறகாவது நீதியை வேண்டி நாங்களும் இதுக்காக போராடுறோம். நடந்த ஒரு விஷயம் 7 வருஷம். இப்போ இதுவரையில் உண்மை எங்கே யார் செய்தது என்பது இன்னும் தெளிவில்லை. இன்றைய காலையில் கூட டிவியில் ஃபாதர் சொல்லி கொண்டிருக்கிறார், கொழும்பில் இருக்கிற ஃபாதர் காமினி. இதனாலே ஒரு முடிவுக்கு வர வேணும், உண்மையை கண்டறிய வேணும். அதாவது அரசாங்கமோ எவரோ உண்மையை அறிந்து மக்களுக்கு கூற வேணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்ய வேணும். நன்றி நன்றி. Gracias.